தோழர் துளிகளுக்கு வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 இந்த எக்ஸாமுக்கான நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவு கல்விக்கதவு யூடியூப் வாயிலாகவும் கல்விக்கதவு டெலிகிராம் வாயிலாகவும் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கைடன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க, முழுமையாக பயன்படுத்துங்க. எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா அதை முடிவு பண்ணக்கூடியது யார்? மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம் டேட் எப்போ வரும்ன்றதை பற்றி நீங்களும் கவலைப்படாதீங்க. அந்த கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம் டேட் எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் என்னுடைய பதில் எக்ஸாம் டேட் எப்போ வேணாலும் வரட்டும், கண்டிப்பாக சொல்லுவாங்க, அஃபீஷியல் சொல்லுவாங்க. எக்ஸாம் டேட்டுக்குள்ளே நம்ம தயாராகணும், அதுதான் ப்ரைமரி. அப்போது நம்ம சிலபஸை கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு தயாராகணும். ரைட். வெறுமனே எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணாமல் சிலபஸை முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ரைட்டு. அப்படி நம்ம என்னென்ன போயிட்டுருக்குது நம்மளுடைய கல்வி கதவு வாயிலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ளஸ் குரூப் 2 2A இந்த 2 எக்ஸாமுக்கும் பேரலாக என்ன மாதிரியான டெஸ்டர்ஸ் அண்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவு தமிழில் கேட்கக்கூடிய 50 வினாக்கள். இந்த 50 வினாக்களுக்கு 6லிருந்து 10 வரை பள்ளி பாடப்புத்தகம். அந்த பாடப்புத்தகத்தின் வரிசையில் 6ல் ஸ்டார்ட் பண்ணி 10th வரைக்கும் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராமில் இலவச தேர்வு நடந்துட்டு வருது. டெலிகிராம் குயிஸ் நடந்துட்டு வருது. அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 days முடிஞ்சிருச்சு. 6th கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேர்வு வச்சு. இப்போது அதாவது இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 4/7/2024 இன்று இரவு 8 மணிக்கு 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் டேர்ம் இன்றைக்கி டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 3 இயல் 1 2 3 இந்த 3 இயலையும் நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். இரவு 8 மணிக்கு கரெக்டாக நம்மளுடைய டெலிகிராமில் உங்களுக்கு குயிஸ் மோடில் கொஷின் ஷோ ஆகிரும். நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், சரியாக தவறா அப்படின்றத இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். டெஸ்ட்டினுடைய முடிவில் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதையும் இமீடியட்டாகவே உங்களுக்கு சொல்லிடும். இதுதான் நம்ம தமிழுக்கு பண்ணக்கூடியது. தமிழுக்கு கிளாஸஸ் எல்லாம் வேண்டியதே கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்கு கையில் எடுத்து படித்தே தான் ஆகணும். 6 to 10 இந்த 6 to 10 ஸ்டாண்டர்ட்ஸில் எந்த ஸ்டாண்டர்டில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன பாடங்கள் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றலாம் தொகுத்து நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது தெரியும். ரைட். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பகுதி ஆவை பொறுத்தளவு நம்மளுடைய யூடியூப் வாயிலாக மேக்ஸு சம்மந்தமான அனைத்து டாப்பிக்குமே உங்களுக்கு வீடியோ வரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மேக்ஸ் சம்மந்தமாக மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்றிலிருந்து உங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ வரக்கூடிய வீடியோஸை தவறாமல் பாருங்கள். பழைய வீடியோவை நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக பார்த்துக்குங்க. ரைட். மீதி இருக்கக்கூடிய பொது அறிவு பகுதி, அதாவது நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக 1 அல்லது 2 வீடியோக்களில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் தொகுத்து நான் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய கல்வி கதவு டெலிகிராம் சேனலில் நவம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் 2023 அதிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாமல் ஹேண்ட் ரிட்டனில் எழுதினது, கைப்பட எழுதின கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உள்ளே இருக்குது. நீங்கள் போய் நம்மளுடைய கல்வி கதவு குரூப்பில் ஃபைல்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லை அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், சரிங்களா? நீங்கள் அந்தளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2
4க்கு நீங்கள் அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். இதற்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன் அதை கொஞ்சம் தள்ளி கூட கொடுக்கலாம், 1 வீக் கூட தேவையில்லை. எக்ஸாம் டேட் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 2 வீடியோக்களில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து கொடுத்துறேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து பொது அறிவியல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துருச்சு, தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோஸ் வரும். வரலாறு, இந்திய தேசிய இதிலெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். அந்த பிடிஎஃப் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே உங்களுக்கு டெஸ்ட்டாக வரும். இதுவுமே ஸ்கூல் புக் வைஸாக டெஸ்ட்டாக வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது அறிவை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்கும் வீடியோ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பேரலாக குரூப் 2 2A கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டஸ் கண்டிப்பாக இருக்கும். அது எப்போது எக்ஸாம் டேட்டு சொன்னதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிட்ருங்க. அப்பப்போ ஒரு சில வீடியோஸும் நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளுடைய சேனல்ஸ்லேயே, அதையும் பாருங்கள். ரைட். அப்போது ஸ்ட்ரிக்டாக வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோவாக வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். மேக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். தமிழ் ஃபுல்லாக டெஸ்ட்டு 6 to 10, அதுவும் கவலைப்பட வேண்டாம். அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பொது அறிவு பகுதியை 6லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய லெசன்ஸை படிங்க. சரிங்களா? அது என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத ட்ராஃப்ட் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் முக்கியமான லெசன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத ட்ராஃப்ட் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் 50 கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி வீடியோ போட்டாச்சு. அதே போல் பொது அறிவு பகுதியில் கேட்ட 100 கொஷின்ஸ் எங்கெங்கே கேட்டுக்கிறாங்க, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டுக்கிறாங்க அப்படின்றத நான் தொகுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. அதை பார்க்கும்போது தெரியும் எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேக்ஸில் பகடை டைஸ் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸில் பகடை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மேக்ஸில் கிளாஸ் 1. மேக்ஸில் கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறோம். அப்படியே ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். எல்சிஎம் HCF பார்க்கலாம், சுருக்குதல் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்கலாம். ரைட்டா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே. டைஸ் பகடை கணக்கு பார்க்கலாம். பகடை கணக்கை பொறுத்தளவில் நமக்கு குறைந்தபட்சம் 2 பகடை கொடுத்தே ஆகணும். குறைஞ்சபட்சம் 2 பகடை கொடுத்தாகணும். அதிகபட்சம் அவங்க எவ்வளோ வேணுமான்னு கொடுக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. குறைஞ்சபட்சம் 2 பகடை இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதில் பாருங்கள், மொத்தம் 4 பகடை கேட்டுருக்குறாங்களா? அது எத்தனை பகடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதனுடைய வினாக்கள் என்ன கேட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். கீழ்கண்ட பகடையை கருதுக. 4 பகடை கொடுத்துருக்குறாங்க. எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது? பகடையை பொறுத்தளவு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்றது தான் கேட்பாங்க. எதிர்ப்புறம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு தான் மோஸ்ட்லி இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவுமே கேட்க முடியாது பகடையை பொறுத்தளவு. அப்போ 3க்கு ஆப்போசிட் சைடில் என்ன நம்பர் இருக்கும் என்பது நம்மளுடைய வினா. சரி, இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு 2 பகடை எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி அந்த 2 பகடைகளை நாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் எடுக்கக்கூடிய 2 பகடைகளையுமே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும். ஒரே மாதிரியான எண்ணாக இருக்கணும். 2 எண் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பகடையை எடுத்துகிட்டு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணமாக நான் இந்த 2 பகடை எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்கள், 2 காமனாக இருக்குங்களா? 6 காமனாக இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த 2 பகடையை வச்சுட்டு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. எனவே வேறு நான் பகடை எடுக்கணும். இப்போது இந்த கடைசி 2 பகடையை நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பகடை எடுங்க. இதில் பாருங்கள், 4 காமனாக இருக்குதுங்களா? இங்கேயே 4 காமனாக இருக்குது. ஸோ மீதி பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது இந்த 2 பகடையும் வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். காரணம், ஒரே ஒரு எண்ணு மட்டும்தான் சேமாக இருக்குது. ரைட்டா? இப்போது நமக்கு என்ன கேட்டுருக்குறாங்க? 3க்கு எதிர்ப்புறம் என்னன்னு கேட்டுருக்குறாங்களா? இந்த 2 பகடையில் 3 இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 பகடையிலுமே 3 என்பது இல்லை. அப்போது
இந்த 2 பகடை எடுக்கிறோம். அதில் ஒரு நம்பர் காமனாக இருந்தாலும் நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிக்கணுமோ அந்த எண் இதில் இல்லை. எனவே இந்த 2 பகடையும் நம்ம எடுக்கக்கூடாது. கண்டிஷன் புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 பகடை எடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது கண்டிஷன் அந்த 2 பகடைகளையும் ஒரே ஒரு எண்ணு தான் சேமாக இருக்கணும், காமனாக இருக்கணும். ஒரே ஒன்று தான் காமனாக இருக்கணும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த 2 பகடைகளையுமே நமக்கு என்ன கொஷினாக வந்திருக்குதோ அந்த நம்பர் இருக்கணும். சரிங்களா? அப்போ கொஷினில் கேட்ட நம்பர் இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பகடை எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம பாருங்கள், பகடையை மாற்றி எடுக்கணும். இப்போது இந்த பகடையில் 3 இருக்குங்களா? அப்போ இந்த படி நான் எடுத்துக்கிறேன். இந்த பகடியில் தான் 3 இருக்குது. சரிங்களா? வேறு எந்த பகடியிலும் 3 இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பகடி நம்ம எடுத்தாகணும். இதற்கு இன்னொரு பகடை எடுக்கணும். ஸோ அந்த பகடி எடுக்கலாமா? இந்த பகடையை பாருங்கள், இந்த பகடியை நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1வது பகடையும் 3வது பகடையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 பகடையிலுமே ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்கணும். அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இரண்டாவது கண்டிஷன் பாருங்கள். இந்த 2 பகடை இருக்குது பார்த்தீங்களா? அதில் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் இருக்கணுமா? இருக்கணும். ரைட். அப்போ இங்கே பாருங்கள் 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 இருக்குன்றது. சரிங்களா? அப்போ நம்ம கண்டிப்பாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கண்டுபிடிக்கலாங்களா? ரைட், ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இப்போ காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்க? 6 தானே. அந்த 6 எடுத்துக்கிறோம். இப்போ 6க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள், 2. ஏங்க சார் இந்த 3 சொல்லலாமே அப்படின்னா, கடிகார திசையில் 6க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். எப்போதுமே கடிகார திசையில் போகும்பொழுது இப்படி தானே சுத்தம் கடிகாரம். இப்போ இதான் கடிகார திசை. இதில் 6க்கு அடுத்த நம்பர் 2. அந்த 2 எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த நம்பர் 3. அதை எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டு பக்கத்தில் இப்படி எழுதிக்கோங்க. எழுதியாச்சுங்களா? ரைட். இப்போ அடுத்த நம்பருக்கு போங்க. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. ஏன்னா கடிகார திசையில் 5 தான். அந்த 5 நான் இதுக்கு நேராக கீழே இப்படி எழுதிக்கணும். இது கரெக்டாக எழுதணுங்க. அடுத்த வரிசையில் நான் எழுதுகிறேன். இப்போ 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 4ங்களா? அதை ஒரு மாதிரி கோடு போட்டு நான் 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. இதில் 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கும். அப்படின்னா 3க்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பா? எஸ், 4 தான் இருப்பாங்க. அப்போ 4 தான் ஆன்சர். 4 தான் ஆன்சர். ஓகே. இப்போ நான் இன்னொரு முறை சொல்கிறேன். 2 பகடை எடுத்தால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த 2 பகடையிலுமே ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கணும். அந்த 2 பகடையில் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய பகடையோடைய நம்பரும் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2 பகடையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போது அந்த காமனான நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதுவும் கடிகார திசையில் பார்க்கணும். அப்போ 2. இப்போ 2க்கு அடுத்த நம்பர் 3. அதை இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இப்போ அடுத்த படி போகும்போது 6க்கு அடுத்த நம்பர் 5. அது 2க்கு கீழே எழுதிக்கங்க. அதே போல் 5க்கு அடுத்த நம்பர் 4. அதை இப்படி எழுதிக்கங்க. அப்போது இப்படி எழுதிட்டா இதனுடைய பொருள் என்னென்னா, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 4. ஸோ இதற்கான ஆன்சர் 4. ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். 2 பகடை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 பகடை, இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளன. எண் 1 மேலே இருக்கும்போது கீழே உள்ள எண் எது? இப்போ 1ன்றது மேலே இருக்குது, கீழே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1க்கு நேர் ஆப்போசிட் தானே. பகடையை பொறுத்தளவு நமக்கு ஆப்போசிட் நம்பர் தான் கேட்பாங்க. சரிங்களா? 1 மேலே இருக்கும்போது கீழே உள்ளது என்னன்னு கேட்டாலும் 1 தான், ஆப்போசிட் சைடு கேட்டாலும் 1 தான். குழம்பிடக்கூடாது கொஸ்டினை பொறுத்தளவு. பகடைனாலே எதிர்ப்பகை தான் கண்டுபிடிக்கும். இதில் ஒரு சிக்கல் பாருங்கள். இதில் நம்பர்ஸ் கொடுக்காம புள்ளி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன சார் செய்யுது அப்படின்னா, இதை நீங்கள் நம்பர்ஸாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த புள்ளியெல்லாம் அப்படி நீங்கள் நம்பர்ஸாக மாற்றிக்கங்க. எப்படி மாற்றலாம்? இங்கே பாருங்கள், 5 புள்ளி இருக்குங்களா இதில். அப்போ இதை 5ன்னு போட்டுக்கோங்க. இங்கே 2 புள்ளி இருக்குங்களா? அப்போ இது 2ன்னு போட்டுங்க. இங்கே ஒரு புள்ளியாக 1ன்னு போட்டுங்க. அதே போல் இங்கே 2, இங்கே 3, இங்கே 6. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க? 1க்கு ஆப்போசிட் நம்பர்னு கேட்குறாங்க. ரைட்டு. இதில் பாருங்கள், காமனான நம்பர் என்ன?
2 தான் இல்லைங்களா? ஸோ 2 தான் நமக்கு காமனான நம்பர். இப்போ 2க்கு அடுத்த நம்பர் எப்படி பார்க்கணும்? கடிகார திசையில் பார்க்கணும். அப்படி பார்த்தா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைஸில் வந்து 1க்கு அடுத்த நம்பர் 2க்கு அடுத்த நம்பர் 1 இல்லைங்களா? அதை நான் போட்டுக்கிறேன். இதை சொல்கிறேங்க. அதாவது இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் இந்த 2 தான் சேம், ஒரே மாதிரி காமன் நம்பர். அப்போது இந்த 2க்கு அடுத்த நம்பர் தான் நம்ம பார்க்கணும். அது 1 எழுதிக்கிறேன். அடுத்து 1க்கு அடுத்த நம்பர் 5, அதை அப்படி கோடு போட்டு எழுதிக்க சொல்லியிருக்கேன், எழுதிக்கங்க. அடுத்த டைஸ் பாருங்கள். இந்த 2க்கு அடுத்த நம்பர் 6, அதை கீழே எழுதிக்கங்க. இந்த 6க்கு அடுத்த நம்பர் 3, அதை கோடு போட்டு இப்படி எழுதிக்கங்க. அப்போது இதனுடைய பொருள் என்ன? 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருப்பாங்க, 5க்கு ஆப்போசிட்டில் 3 இருப்பாங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 1க்கு ஆப்போசிட்டில் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் யார்? 6. இப்போ 6 என்பது தான் விடை. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 6 தான் அதற்கான விடை. திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். 2 டேஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் புள்ளி கொடுத்துட்டாங்க. புள்ளி கொடுத்தா அந்த புள்ளி எண்ணி நம்பரை மாற்றிக்கோங்க. இப்படி மாற்றும் போது இங்கே 5, இங்கே 2, இங்கே 1ன்னு கிடைக்கும். இங்கே 2, இங்கே 6, இங்கே 3ன்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ காமனான நம்பர் இந்த டைஸில் பாருங்கள் 2ங்களா? அப்போ 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 1. 1க்கு அடுத்த நம்பர் 5, இப்படி எழுதிக்கோங்க. இந்த டைஸ் வாங்க. 2க்கு அடுத்த நம்பர் 6, கீழே எழுதிக்கோங்க. 6க்கு அடுத்த நம்பர் 3. அப்போது 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குது, 5க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்குது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 1க்கு ஆப்போசிட் தானே. இப்போ 1க்கு ஆப்போசிட் 6 என்பது நமக்கான விடை. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த சம்மு. எண் 3க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன? இப்போ 3க்கு ஆப்போசிட் நம்பர் கேட்குறாங்க. இதில் பாருங்கள் 4 டைஸ் கொடுத்துருக்காங்களா? இதில் 4 டைஸ் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவை என்னங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க? 2 டைஸ் போதும் ஆன்சர் கண்டுபிடிக்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அந்த 2 டைஸ்லேயும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும். மூணாவது கண்டிஷன் என்ன? அந்த 2 டைஸ்லேயும் நமக்கு கொஸ்டினில் கேட்ட நம்பர் இருக்கணும். சரிங்களா? கொஸ்டினில் கேட்ட நம்பர் இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் நமக்கு முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 3 தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 இங்கே இருக்குதுங்களா? இந்த டைஸு இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இந்த 3ல் எதை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இல்லைங்களா? நம்மளுடைய விருப்பம்தான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துப்போம். இதில் 3 இருக்குது இல்லைங்களா? அப்போ அடுத்த டைஸில் கண்டிப்பாக 3 இருக்கக்கூடாது. 3 இருக்கவே கூடாது. ஒரே ஒரு இடத்துல தான் 3 இருக்கணும். சார் 3 காமனாக இருக்குது சார்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. 3ன்றது கண்டுபிடிக்க நம்பர் கூடியது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். என்ன நம்பர் கண்டுபிடிக்கிறோமோ அது 2 பகுதியில் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். சரிங்களா? இந்த 3 காமனாக எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அதுதான் கொஷினே நமக்கு. ஓகேங்களா? வேறு நம்பர் தான் காமனாக எடுக்கணும். இப்போ இதை பாருங்கள், அடுத்த நம்பர். இப்போ உதாரணமாக நான் இந்த 2 டைஸ் எடுக்கும்போது இதில் காமனான நம்பர் எதுவுமே இல்லையா? ஸோ இந்த 2ஐயும் நான் எடுக்க முடியாது. அடுத்து இந்த டைஸையும் இந்த டைஸையும் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 3 தான் கேட்குறாங்க. அப்போ 3 வந்து காமனாக எடுக்கக்கூடாது. அப்போ இதுவும் நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ இந்த டைஸையும் கடைசி டைஸையும் தான் எடுக்க முடியுது. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிற நம்பர் 1 தான் இருக்கணும். இந்த 2 இடத்துல இருக்குது இல்லைங்களா? அப்போது நான் வந்து வேறு டைஸ் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த கடைசி டைஸ் எடுக்கிறேன். இதில் வந்து 3 இருக்குது இல்லைங்களா? ஓகே, 3 இருக்குது. அப்போ 3 அல்லாத ஒரு டைஸ் நான் எடுக்கணும். 3 அல்லாத டைஸ்னால் இதுதான் 3 அல்லாதது. ரைட்டு. அடுத்து இந்த 2 பகுதியிலும் ஒரு காமனான நம்பர் இருக்கணுமா? இதில் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. வேறு நம்பர் எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இந்த 2 டைஸையும் வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த 2க்கு இந்த 2 தான் காமன் நம்பர். இந்த 2க்கு அடுத்த நம்பர் 5, அதை நான் எழுதிக்கிறேன். 5க்கு அடுத்த நம்பர் 4, அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்த டைஸ் வாங்க. 2க்கு அடுத்த நம்பர் 6, 6க்கு அடுத்த நம்பர் 3. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? 3க்கு எதிர், 3க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கானு கேட்குறாங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பா? 4 தான் இருப்பாங்க. அப்போ இதற்கான ஆன்சர் 4. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் 4. இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் டைஸை பொறுத்தளவு 2 பகடையை வச்சு தான் கணக்கு பண்ண முடியும். 2 பகடையை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன், அந்த 2 பகடையிலையும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 2 பகடையிலையும் இருக்கணும். காமனாக
2 பக்கத்துலையும் ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும். 3வது கண்டிஷன், அந்த 2 பக்கத்துலையும் நமக்கு கொஷினில் கேட்ட நம்பர் இருக்கணும். இதில் 3 கேட்டிருக்காங்களா, அந்த 2 பக்கத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் 3 இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷன் இருந்தால் நம்மளால் டைஸை ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இந்த 3 சம்ஸை நீங்கள் பார்த்தாலுமே போதும். டைஸ்ன்றது ஓவர். எத்தனை டைஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம். நீங்கள் வந்து எடுக்க போகிறது 2 டைஸ் தான். அதை இந்த 3 கண்டிஷன் இப்படி எடுக்க போகிறீங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் வரும். தொடர்ந்து மேக்ஸுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரி பண்ண வேண்டாம். மேக்ஸு உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் வீடியோ வந்துடும். நன்றி.